ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி முன்ஜென்ம கர்ம வினை, முன்னோர் வினையும் முன்ஜென்ம வினையும் இந்த வாழ்க்கையில நம்ம இந்த கர்மாவை களையறதுக்காக இந்த பிறப்பெடுத்திருக்கிறோம். அப்ப இந்த மனிதராக பிறப்பெடுத்த ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வகையில நிறைய பரிகாரங்கள், ஆன்மீக வழிபாடுகள், ஜோதிட சாஸ்திரம் மூலமாக பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய பரிகாரங்கள் இப்படி பல வகைகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எளிமையான முறையில் நம்ம கர்ம வினையை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா புனித நதிகளில் நீராடுவது. புனித நதிகளில் நீராடும் போது நம்மளுடைய பாவங்கள் தொலையும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு புண்ணிய நதி, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சேஸ்திரம், ஒரு சிறப்பான கோவில்கள் உள்ள இடங்கள்ல அந்த நதிகள் நீராடி அந்த ஆலய வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த புண்ணிய நதிகளில் நீராடுறதுக்கு அப்படிங்கிறது சில நாட்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, ஏகாதசி திதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இதில் ஏதாவது ஒரு நாளில் போய் நம்ம அந்த நதிகளில் நீராடணும்னா நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும், அந்த கர்ம தோஷங்கள் களையும் அப்படிங்கிறது முன்னோடைய வாக்கு. புண்ணிய நதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா காவிரி, கங்கை, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு, திருவையாறு. இந்த திருவையாறுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நதி. ஐந்து ஆறுகள் ஒன்று கூடின இடம் தான் பார்த்தீங்கன்னா திருவையாறு. இந்த திருவையாறுல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரம்மாண்டமான அம்மையப்பர் ஆலயம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மையினுடைய பேர் அறமலர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பன். சரிங்களா? அப்போ அவர்களுக்கு எது இல்லை அருகில் இருக்கோ, இல்லை உங்களுக்கு எந்த நதிக்கு போறதுக்கு தோதா இருக்கோ அந்த மாதிரி அந்த நதிகளில் போய் இந்த நாட்களில் நீராடி அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா இவங்க வாழ்க்கையில் அந்த கர்ம வினைகள் குறையிறது கண்கூடா பார்க்கலாம். இவங்க மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நதிகளில் நீராடுறது ரொம்ப சிறப்புங்க. அந்த நதிகளை பற்றி அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பொதுவாக நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது புனித நதி அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதமானது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டது. அதனுடைய தன்மைகள் நன்மைகள் மகான்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நதி என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்தி தன்னை சார்ந்தவர்களையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை பண்ணுது. பொதுவாக நீர் சுத்தப்படுத்துது. நம்ம நாள்தோறும் குளிக்கிறோம். அந்த நீர் பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புண்ணிய நதிகள் நம் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கையும் நீக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய அழுக்கையும் நீக்கும் என்பதில் எல்லளவு மாற்று கருத்தில்லை. அதனால் ஒவ்வொரு மனிதரும் இந்த நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய நதிகளில் நீராடி இறை வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணரலாம், வெற்றி அடையலாம். எல்லாம் அல்ல குருவர்களும் இறையர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.